இங்க அப்பத்தாக்காக பாண்டியனோட வீட்டில் விருந்து பயங்கர தடபடலா போயிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா இந்த பக்கம் பிரியாணி அது இதுன்னு வச்சு இங்க கோமதி அசத்தி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் உட்காந்துருக்கும் போது கதிர் கூட ராஜையும் உட்கார வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஒத்தாளா நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் சக்திவேல் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த விஷயத்துல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, அப்படி மட்டும் நம்ம பொறுமையா இருந்தோம் அவ்வளோதான் நம்ம சொத்து கிட்டத்தட்ட 2 பங்கா பிரியறது இல்லாம 3வது பங்கு கோமதிக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றணும்னு சொல்லி சக்திவேல் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் இந்த பக்கம் கதிரையும் ராஜையும் பார்த்து ரொம்ப கோபத்தோடு மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக எங்கள் அப்பத்தாவும் ராஜையும் கதிரையும் பார்க்க ஒரு பர்ஃபெக்டான ஜோடி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்ட சக்திவேலும் ஆமாம் பெரிய ஜோடி தான், இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோடிலாம் கிடையாது, சொல்லப்போனால் இவன் வேணும்னு தான் என் அண்ணனோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், வேணான்லாம் கல்யாணம் பண்ண கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொத்து தான், அந்த சொத்தில் ஒரு பங்க இவன் வாங்கிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அப்பத்தாவும் டேய் என்னடா சக்தி பேசிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாதுடா, அவன் ராஜியை காப்பாத்துறதுக்காக தானே கல்யாணம் பண்ணான், மற்றபடி வேற எந்த இஷ்யூவும் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட சக்திவேலும் நீ சும்மாரா பார்த்தா, உனக்கு இதெல்லாம் தெரியாது, சொல்லப்போனா இவன் எப்பேற்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும், அப்படி இவன் ராஜியை காப்பாத்தினதா இருந்தா காப்பாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாம இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்பனா அவனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொத்தை இவன் பேர்ல மாத்திக்கலாம்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருக்கான், அந்த சொத்துக்காக தான் அடி போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சக்திவேல் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதை கேட்டுட்டு இங்க கதிருக்கும் ராஜிக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்போ ராஜியும் சித்தப்பா ஏன் இப்படி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. உடனே இங்க சக்திவேலும் என்னம்மா உன் புருஷனை பத்தி உன்னை பத்தி சொன்னதுக்கப்புறம் உனக்கு கோபம் வருதா, உன்னை ஏமாத்தி தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், அது உனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க இன்னுமே சக்திவேல் பெரிய பிரச்சனையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. உடனே கோமதி குறுக்க வந்து அண்ணே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியா இருக்காதுன்னு, இந்த மாதிரி நான் தான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், சொல்லப்போனால் நல்லபடியாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான், அதுவும் நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இங்கே பாண்டியன் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கோமதி தான் ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் செம்ம காண்டாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக கோமதி இந்த விஷயத்தை தன்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி இன்னுமே கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே நேரம் இங்கே சக்திவேலும் பாத்தியானே அன்னைக்கு ராஜி என்ன சொன்னா, நம்மக்கிட்ட சொல்கிறப்போ நானும் கதிரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சொல்லப்போனால் கதிர் தான் என்ன இந்த மாதிரி காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணான்னு சொன்னான், ஆனால் இன்னைக்கு பற்றியா கோமதி வாயிலே உண்மை வந்துருச்சு, அப்போ கோமதி தான் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, அப்போ வேணும்னே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நம்ம தங்கச்சி கோமதி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சக்திவேல் இங்கே ஆதாரத்தோடு நிரூபிச்சிடறாரு. அப்போ இதை கேட்டுட்டு முத்துவேலும் என்ன கோமதி இந்த மாதிரி நீ சொல்கிறது உண்மை தானே, அப்போ நீ தானே என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வராங்க. பட் ஆனால் அதை முத்துவேல் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, எப்படி ஒன்னால நாங்கள் அவமானப்பட்டோமோ அதே மாதிரி என் பொண்ணாலையும் நாங்கள் அவமானம் பண்ணணும்னு நீ நினச்சிருக்க அப்படின்ட்டு முத்துவேல் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு கோமதியும் இல்லைண்ணே நான் அப்பெல்லாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க எத்தனையோ டைம் மறுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அவங்க பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சண்டையை போட்டுட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் இனிமேல் இந்த குடும்பத்தையே தலைமுழுகிறணும், எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே சக்திவேல் பிளான் பண்ண மாதிரியே கோமதியையும் முத்துவேலை வெறுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இந்த மொத்த குடும்பமும் கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் கோமதிக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் அப்பத்தாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தான் சாகிறதுக்குள்ளே 2 குடும்பமும் ஒன்றா சேர்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ கடைசி நிமிஷத்தில் மறுபடியும் அடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க இன்னுமே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கோமதி சோகத்தோட பாண்டியனை பார்த்து திரும்புகிறப்போ பாண்டியன் முகத்தில் அவ்வளோ கோபம். ஏன்னா கோமதி பண்ண கல்யாணத்தை பாண்டியன்ட்ட இன்னுமே சொல்லலை, அதை நினச்சி தான் அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க மறுபடியும் பாண்டியன்ட்ட எங்க என்னை மன்னிச்சிருங்க, இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச வராங்க. ஆனால் அதுக்கு பாண்டியனும் இங்கே பாரு ஒரு கணவன் மனைவி உறவுனா அதுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், சொல்லப்போனால் நான் உன்னை நம்புற மாதிரி நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்சிருக்க, அதுவும் இவ்வளோ நாளாக அதை மறைச்சி நீ கேரி பண்ணிட்டே இருந்திருக்க, அது எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் இன்னுமே கடுப்பாகிறாரு. கடுப்பான கையோட அவரும் ஒரு வாய் கூட சாப்பிடாம அங்கேருந்து வேக வேகமாக கடையை பார்த்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க.
எல்லா குடும்பமும் ஒன்றா சேர வந்து சந்தோஷமாக சாப்பிட்ற நேரத்தில் இப்படி எல்லாமே தலைகளாக மாறி போச்சு. நான் பண்ண ஒரு விஷயத்தினால இப்போ என் அண்ணனுக்கு குடும்பமும் என் குடும்பமும் சேராமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜியும் மீனாவும் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்திவேல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் முத்துவேல்கிட்ட, அண்ணே இனிமேல் அந்த குடும்பத்து கூட நம்ம தொடர்பே வச்சுக்க கூடாதுண்ணே. சொல்லப்போனால் அந்த கோமதி ரொம்ப மோசமானவ. நான் யதார்த்தமாக போட்டு வாங்கினா இப்போ பார்த்தியா அவள் வாயிலிருந்து எவ்வளோ பெரிய உண்மை வந்திருக்கு. இந்த உண்மை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை இன்னுமே பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இங்கே முத்துவேலும், ஆமாடா தம்பி, நான் உன் பேச்சை கேட்காம விட்டுட்டேன்டா. இந்த விஷயத்தில் உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும். என் பொண்ணு சொன்னதை நம்பி இருக்கக்கூடாது. அந்த கோமதி தான் என் பொண்ணோட மனசை மாற்றி இப்படி மாற்றி சொல்ல வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னுமே அவர் கோமதி குடும்பத்து மேலே செம்ம காண்டாயிட்டு இருக்காரு.